Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் அல்ஜிப்ரால eigen values என்னன்னு பார்க்கலாம். ஸோ eigen values ஓட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அடிஷ்னலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து eigen values. இப்போ வந்து லீனியர் அல்ஜிப்ராவே நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் ஒன்று. ஸோ மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம eigen values வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. ஸோ ஏங்கிறது நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அண்ட் lambda is the eigen value நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ லாம்டான்னு வச்சுக்கலாம். ஐங்கிறது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏ என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே ஐ வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு மைனஸ் பண்ணிட்டு டோட்டலாக வர வேல்யூ டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து will be in the form of variables lambda. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து லாம்டாங்கிற ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ஒன் லாம்டா ப்ளஸ் சம்திங் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அரைவ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து ரூட்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் வந்து நம்ம ரூட்ஸ் எடுக்கணும். அந்த ரூட்ஸை தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ரூட்னு சொல்லுவோம், ஆர் லேட்டன்ட் ரூட் ஆர் தி ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரூட்டை தான் நம்ம ஐகன் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குரிய நம்ம ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து a மைனஸ் லாம்டா இந்த டிட்டர்மினன்ட் எடுத்து ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ வந்து இன்னும் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்க்கலாம். சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூனா ஒன்று மட்டும் இருக்காது, ரெண்டு மூணு இருக்கும். ஸோ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பிரின்சிபல் டைகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லாம் அந்த பிரின்சிபல் டைகனல் எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த எலமெண்ட்ஸோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து ட்ரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சம் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அது ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற ஐகன் வேல்யூ வந்து ஒரு ரெண்டு மூணு வேல்யூ இருக்கலாம். அதில் வந்து லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தி எனி ஆஃப் தி டைகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லீடிங் டைகனல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பேசியிருப்போம்ல, அந்த பிரின்சிபல் டைகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த மூணு எலிமெண்ட்ஸ் இப்போது ஆர்டர் 3 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 டைகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 எலிமெண்ட்ஸோட வேல்யூவோட உங்களுக்கு வந்து லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ வந்து கண்டிப்பாக பெருசாக அறிவுக்குள்ளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து lambda is the eigenvalue of an orthogonal matrix. Orthogonal matrixனா நமக்கு தெரியும் A into A transpose equal to I. ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. லாம்டா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா தென் 1 மைனஸ் லாம்டா இஸ் ஆல்சோ தி ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூனா ரெண்டு மூணு இருக்கும்ல. ஸோ ஒரு வேல்யூ லாம்டாங்கிறது ஒரு ஐகன் வேல்யூ வந்துச்சுன்னா தென் 1 மைனஸ் லாம்டாவும் இன்னொரு ஐகன் வேல்யூவாக இருக்கும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் வந்து ரியலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரியல் அண்ட் சிமெட்ரிக் எடுத்துக்கோங்க. ரியல் அண்ட் சிமெட்ரிக்ங்கிறது கூட நம்ம நெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸில் இருக்க எல்லாமே ரியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கிற ஐகன் வேல்யூ எப்படி இருக்குன்னா இது ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பேர்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் நமக்கு தெரியும் இமேஜினரி பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சேம் ஐகன் வேல்யூ. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ஐகன் வேல்யூ தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி த ஐகன் வேல்யூ ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும் எதர் அப்பர் ட்ரையாங்குலராக இருக்கலாம் இல்லை லோயர் ட்ரையாங்குலராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் தி டைகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இட். அதாவது டைகனல் எலிமெண்ட்ஸ் தான் அந்த பிரின்சிபல் டைகனல் எலிமெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூவாக இருக்கும். டேரக்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0 is the ஐகன் வேல்யூ ஆஃப் a matrix if and only if the matrix is singular. Singular matrix நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0. அப்போ அதை வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஐகன் வேல்யூ எப்போ 0 எடுக்கலாம்னா மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஐகன் வேல்யூ வந்து நம்ம 0 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் தான் நம்ம ஐகன் வேல்யூ 0 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஏ அப்சல்யூட் வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆர்த்தோகனல் தெரியும் A into A transpose equal to 1 I அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி மேட்ரிக்ஸ் வந்து
A inverse equal to A transpose. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம ஐகன் வேல்யூ பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்து அப்சல்யூட் ஒன்றா இருக்கும். அதாவது ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஹெர்மிட்டியன் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் வேல்யூ, சாரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஹெர்மிட்டியன் நம்ம நான் என்னென்னு பார்த்துருப்போம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு வேறு ஐகன் வேல்யூ எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பியூர்லி ரியலாக தான் இருக்கும். அது ஏன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸில் வர டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரியலாக தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐகன் வேல்யூ ரியலாக இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக்கு பார்த்தோம்னா ஸ்கியூ சிமெட்ரிக்கு அது ஸ்கியூ ஹெர்மிட்டியன் அந்த மேட்ரிக்ஸ்க்கு பார்த்தோம்னா எய்தர் 0 ஆர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும் ஐகன் வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூ எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். A inverse equal to 1 by determinant of A into adjoint என்கிறது ஃபார்முலா. ஸோ அதில் adjoint எடுத்தோம்னா determinant of A into A inverse. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூ எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா இங்கே வர determinant of A அப்படியே வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் A by lambda. A inverse ஐகன் வேல்யூ வந்து 1 by lambdaன்னு சொல்லுவோம், ஆர் lambda inverse. அதை வந்து நம்ம இங்கே கீழே இந்த பாயிண்ட் இப்போ பார்ப்போம். ஸோ lambda வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னா A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ என்னன்னா 1 by lambda ஆர் சிம்பிளி lambda பவர் -1. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A பவர் m. இந்த பவர் என்ன இருக்குதோ அது இது இங்கே வரும். ஸோ lambda பவர் m. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் K வந்து K இன்டூ lambda. K வந்து ஏதாவது ஸ்கேலார் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A பிளஸ் K இன்டூ I. இது வந்து I இது கொஞ்சம் சிம்பிள் சரியா இல்லை. ஸோ A plus K ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வர லாம்டா வந்து லாம்டா ப்ளஸ் கே. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A மைனஸ் KI ஹோல் ஸ்கொயர் வந்து ஏக்கு வந்து லாம்டா வரும், இது வந்து கே. ஸோ லாம்டா மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தது தான் நம்ம மேலே இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து என்ன வரும்னா ஐகன் வேல்யூ இங்கே வர லாம்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படியே போட்டுருக்கோம். A inverse per eigen value வந்து lambda inverse நமக்கு தெரியும், or 1 by lambda. ஸோ அதை இங்கே போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் 0. மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஐகன் வேல்யூ வந்து 0 ஆகும். முன்னாடி நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட் வந்து அது எந்த பாயிண்டில் பார்த்துருப்போம்னா 0 is the eigen value of the matrix if the matrix is singular. ஸோ இங்கே அந்த பார்த்த பாயிண்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஐகன் வேல்யூ வந்து உங்களுக்கு சிங்குலர் மேட்ரிக்ஸில் 0 வரும். தி ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ட்ரேஸ்னா நமக்கு தெரியும், சம் ஆஃப் தி லீடிங் டைகனல் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டிட்டர்மினன்ட் இஸ் நெகட்டிவ். டிட்டர்மினன்ட் நெகட்டிவ்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஐகன் வேல்யூ இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் நெகட்டிவ் ஆகும்போது ஐகன் வேல்யூ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ரெண்டு இருக்கும் கரெக்டாக. எம்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், என்னென்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். வேரியபிள்ஸ்னால் எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ எம் வந்து கம்மியாக இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் வந்து வேரியபிள்ஸோட கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 ஈக்குவேஷன் தான் இருக்குன்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். இப்போ வந்து ஈக்குவேஷன் இஸ் கிரேட்டர் தேன் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து சம் சால்வ் பண்ணலாம், சிஸ்டம் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். equations and variables are equal or system has solution. Next property வந்து நான் ஒரு சம்ல கேட்டிருந்தாங்க இது. ஸோ A inverse போல் டிரான்ஸ்போஸ்க்கு நமக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு A inverseனா தெரியும் 1 by determinant of A. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம்னா ஜஸ்ட் 1 by determinant of A மட்டும் தான் ஃபார்முலா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற ஃபார்முலானா நமக்கு இது ஞாபகம் வரணும்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். அது வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் எவ்வளோ வருது அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கடைசி ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து பேசிக்காக கேட்குற விஷயம். ஸோ ஐகன் வேல்யூவில் பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு எதாவது புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கான்செப்ட் கொடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதில் ஐகன் வேல்யூட ப்ராப்ளம்ஸ் எதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.